வெல்கம் டு மஞ்சு டெய்லர். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா காக்ரா மிடி பற்றி தான் பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்டோடு நான் சொல்லி தர போகிறேன். புதுசாக பிகினர்ஸ் எல்லாம் என் கிளாஸை தொடர்ந்து பார்க்குறவங்க இந்த கிளாஸையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காக்ரா மிடிக்கு என்ன மெஷர்மெண்ட் எழுதிருக்குன்னு பாருங்கள். மிடியோட உயரம் 24. ஏன்னா வீடியோவாக கேட்டாங்க, அதனால தான் நான் வீடியோவாக பண்ணி போடுறேன். முதல்ல ஃபோட்டோஸாக போட்டேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து வீடியோவாக கேட்டதுனால நான் வீடியோவாக பண்ணி போடுறேன், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு நான் ஃபோட்டோஸும் கொடுத்துருப்பேன், அதையும் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் கற்றுக்கோங்க. மிடியோட உயரம் 24, இடுப்போட சுற்றளவு 28, அந்த பட்டியோட உயரம் வந்து 3+1 அப்படி எழுதிக்கணும். பாருங்கள், தெளிவாக தெரியுதா? பார்த்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த மாதிரியே நான் எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரியே ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஏன்னா காக்ரா மிடின்றதுனால அப்படி அப்படியே அகலமாக வரும். அதனால் அதுக்கேற்ற மெஷர்மெண்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். 28 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா 6 இன்ச்சு வச்சுட்டு 34 இன்ச்சு வரும். அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து 28க்கு டபுள் மடங்காக வச்சு 56 வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 56 சேர்த்து 112 வரும். மூணாவது ஸ்டெப் வந்து 112க்கு 112 வச்சு 224. இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் வந்து துணியை வந்து பீஸாக வெட்டி எடுத்துக்கணும். 7 இன்ச்சு உயரம், எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு, ஒன்று 3 அடுக்குமே ஒரே சேமாக இருக்கணும், 7 இன்ச்சு. அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து பெல்ட்டு ஃபஸ்ட் இருக்கிறது. இது வந்து 3 அடுக்கும் நமக்கு அடுக்கடுக்காக வரதுக்காக இந்த மெஷர்மெண்ட்டு. இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எப்படி தைக்கிறதுன்றது நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். செய்முறை: முதலில் மிடியின் உயரம் அளந்த பிறகு இடுப்பு சுற்றளவை அளந்து கொள்ளவும். பிறகு உயரத்தின் அளவை 4 பாகங்களாக பிரித்து 1/2 இன்ச் தையலுக்கு 2 இன்ச் கூடுதலாக முதல் பாகத்திற்கு சேர்த்து வெட்டவும். இரண்டாவது பாகம் இடுப்பளவிற்கு 2 மடங்கு சுற்றளவு வைத்து வெட்டவும். மூன்றாவது பாகம் இரண்டாவது பாகத்தின் 2 மடங்கு கூடுதலாக வெட்டவும். அதே போல் 4வது பாகமும் வெட்டி கொள்ளவும். நான் இப்போ டிராயிங்கை பார்த்து சொன்னேன் இல்லைங்களா, அதை தான் வந்துட்டு இதில் எப்படி வெட்டுறதுன்றது நான் தியரிக்கலாக கொடுத்துருக்கேன். இதையும் பார்த்துட்டு நீங்கள் இதில் என்ன நான் கொடுத்துருக்கணும் அதையே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. எப்படி தைக்கணுன்றதும் போட்டுக்க பாருங்க. முதலில் இடுப்பு பட்டின் அளவிற்கு 2வது பகுதியை சுருக்கு வைத்து தைக்கவும். 3வது பகுதியை 2வது பகுதியுடன் இணையாக சுருக்கு வைத்து, அதாவது சுருக்குனா கொஞ்சமாக ஃப்ளிட்டு வச்சு தைக்கணும். 4வது பகுதியை 3வது பகுதியுடன் இணையாக சுருக்கு வைத்து தைக்கும். பிறகு சைடு இணைத்து இடுப்பிற்கு எலாஸ்டிக் வைத்து தைக்கும். இடுப்புக்கு வந்து 1 இன்ச்சு எலாஸ்டிக் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப்பும், அதாவது நம்ம ஒரு மடங்காக நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளிட் வச்சு நம்ம வந்து தைக்கணும். அதுதான் வந்துட்டு இதில் போட்டிருக்கேன். டீட்டெயில்டாக இருக்குது பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணி தைங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். இது வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன் இல்லைங்களா, அந்த மெத்தட் தான் இதில் அப்படியே இருக்குது. அதே தான் நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களுக்கே தைச்சிக்கலாம். உங்கள் வீட்டில் பாப்பா இருந்தால் அதே மாதிரி தைச்சிக்கலாம். ஹலோ பாருங்கள், அதே தான் நான் வந்துட்டு கஸ்டமருக்காக ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்லித்தரத்துக்காக நானும் ஒரு புக்கே ரெடி பண்ணியிருக்கேன். அதை தான் வந்துட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சு ஃபாலோ பண்ணி என்னோடய கிளாஸுக்கு கலந்துட்டு ஒன்றா கற்றுக்கங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவில் கிட்ட தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். காக்ரா மிடிக்கு மிடியோட ஹைட்டு 24, இடுப்பு சுற்றலை வந்து 28 இன்ச்சு வச்சுட்டு ப்ளஸ் 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். எலாஸ்டிக் வந்து 1 இன்ச்சு எலாஸ்டிக் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ராயிங்கை, ஏன்னா கிட்ட தெரிய மாட்டேதுன்றதுனால நான் தனித்தனியாக காட்டுறேன். பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி வரைஞ்சிருக்குன்றதோ மெஷர்மெண்ட்டும் எல்லாமே இதில் காட்டியிருக்க பாருங்கள். தெளிவாக சொல்லியிருக்கேன், ஆனாலும் மெஷர்மெண்ட்டை கிட்ட காட்டுறேன். பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ சரியாக பதிவாகாதனால திருப்பியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். தெளிவாக பாருங்கள்.
பார்த்துட்டு இதில் எப்படி இருக்கதோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணி தேங்க. எல்லாமே நான் சொல்கிற ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வரும். நீங்கள் கஸ்டமருக்கும் அழகாக தைச்சி தரலாம். முதல்ல நீங்கள் கற்றுட்டு உங்கள் வீட்டு பாப்பாவுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப ஈஸி. நான் தெளிவாக ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஒரு பேஜ் கூட மிஸ் ஆகாத எப்படி புக்கில் இருக்கிறத நான் அப்படியே கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து தைச்சிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு கிளாஸும் ஃபஸ்ட்லேருந்து போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு க்ளீனாக கற்றுக்குன்னு நீங்கள் வெளியில் போய் கூட கற்றுக்கவே வேணாம். நான் சொல்கிறதே உங்களுக்கு தெளிவாக புரியும். அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கற்றுக்கலாம். தேங்க்யூ.